அவங்க குணாதிசயம் என்னன்னா, ம். இவங்க சமாதான பிரியர்கள், ம். கலை விரும்பிகள். ம். ம். அப்ப இந்த ராசிக்கு இவங்களுக்கு இந்த ஸ்டேஜ் அப்பியரன்ஸ், ஸ்டேஜ்லாம் பேச விட்டோம்னு வச்சுங்களேன், வேணாம் வேணாம்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா பிச்சு விளாசிருவாங்க. மேடையில ஏத்துனதுக்கு அப்புறம் ம். ம். இவங்களுக்குன்னு ஒரு சாய்ஸ் இந்த இந்த புத்தகங்கள் இந்த ம். மாதிரி இருக்கும். ஒரு சிலர் ஃபினான்ஸா போவாங்க, ஒரு சிலர் லவ் சம்மந்தப்பட்டதா இருக்கும், ஒரு சிலர் ஆன்மீக ரீதியாக. அப்ப வீட்ல லைப்ரரி இல்லாத மிதுனம் இல்லை. குறிப்பா பெட் அனிமல்ஸை வளர்க்க ஆசைப்படுற ராசிங்க. குறிப்பா இந்த பூனையா இருக்கலாம், குருவியா இருக்கலாம், இல்லைன்னா இந்த டாக் நாய் விஷயம் பார்த்தா ஷிட்ஸு டாக் நாயில இவங்க பெரிய நாயோட சின்ன குட்டி நாயை சொல்லுவாங்களே, அது ஹைட் பப்பி மாதிரி இருக்கிற இருக்கிறது. இதுவா அதுவா. எதை சூஸ் பண்றது? ஆனா பெஸ்ட் அட்வைசர், பெஸ்ட் கன்ஃபியூசர் ஃபார் இவங்களுக்கு இதான் இந்த ராசியோட அம்சம். ரெண்டுமே சொல்லலாம். ஆமா. ஓகே சார். இப்போ இவங்களுக்கு நல்ல ஒரு லக்கு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய உணவுகள், ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்கு போறோம், நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது லைஃப்ல, புது மாற்றம் கிடைக்கணும்னா என்ன உணவை அந்த டேல எடுத்துக்கிறது சிறப்பு? ஒவ்வொரு நட்சத்திர அடிப்படையில் இருக்கணும். 3 நட்சத்திரம் இங்க இருக்கு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம், திருவாதிரை மற்றும் புனர்பூசம். இப்போ புனர்பூசம் பால் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் நல்லா இருக்கும். அப்போ இதெல்லாம் எடுக்கும் பொழுது இவங்களோட அந்த வைப்ரேஷன்ஸ், அதிர்ஷ்டங்கள் முக்கியமான இடத்துல மைத்திரேய முகூர்த்தம் குறிக்கிற மாதிரி முக்கியமான விஷயம் அனைத்துக்கும் பெஸ்ட்டாக இருக்குங்க இதெல்லாம். சூப்பர் சார். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர், சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனல்ல தொடர்ந்து நிறைய நல்ல பதிவுகள் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பேச போறோம். ஒவ்வொரு ராசிக்குமான தனித்துவமான நிறைய நல்ல விஷயங்கள், புதுமையான தகவல்கள் இன்னைக்கு உங்களுக்கு வரப்போகுது. முழு பதிவையும் பாருங்க. சாரை சந்திச்சு என்ன பார்க்க போறோம் அப்படின்றத அந்த டாபிக்கோட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ ஒவ்வொரு ராசிக்குமான நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ராசியில அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்க போகுது, அவங்க லைஃப் எப்படி அமைய போகுது, கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க அதுல இருந்து எப்படி மீள்றது, இன்னும் அதையும் தாண்டி சொல்ல போனா ரோகம் வியாதி அப்படின்றது எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொதுவா காமனாவே இருக்கு. இந்த வாதம் பித்தம் கபம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இதை வச்சுதான் ஒரு மனிதருடைய உடல் ரீதியான பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்றாங்க. இதன்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்ன உணவு எடுத்துக்கணும், எந்த உணவை தவிர்க்கணும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ கிரக நிலைகள் அடிப்படையிலையும் ஜாதக ரீதியாகவும் இதுக்கெல்லாம் தீர்வு அப்படிங்கிறது இருக்கா? அதை பத்தி நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க முடியுமா? நிச்சயமா நல்ல கேள்வி கேட்டீங்க. அது மருத்துவத்தில் வாதம் பித்தம் கபம் இல்லை சிலோத்தமம் சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ராசி அடிப்படையிலையும் காற்று ராசி, பஞ்ச தத்துவ ராசி இருக்கு, நெருப்பு ராசி, நிலம் ராசி, காற்று ராசி, நீர் ராசி. இந்த அடிப்படையில் போகும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில உணவுகள் செட் ஆகாது. இன்னைக்கு முதல்ல உணவு மாறி சாப்பிடும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்களுக்கு வேற ஒரு இது ஜாஸ்தியாகும். பார்த்தீங்கன்னா உடம்பு ரொம்ப குண்டா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அவரு வாத உடம்பாகவும் இருக்கும். அப்போ பித்த உடம்பு சொல்லும், சளி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும்பாங்க. அப்போ ஒரு சில பால் ப்ராடக்ட் சாப்பிட முடியாமல் இருக்கும். இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் நிச்சயமா அதை தாண்டி உணவு தானம் கொடுக்கறது வரைக்கும் இருக்கும். ஏன்னா இறை வழிபாடைய வசியப்படுத்த உணவு இருக்கு. இப்போ நான் சொல்ல போறேன், நிச்சயமா ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா இது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமா இருக்கும். நேயர்களுக்கு நிச்சயமா பயன்படும் இன்னைக்கு. கண்டிப்பா சார். இப்போ வாழ்க்கையில ஜெயிக்கணும், அடுத்த லெவலுக்கு போகணும், நான் முன்னேறணும் அப்படின்னு துடித்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் சரி, இல்ல ஓரளவுக்கு ஏஜ்டு பர்சனா இருக்காங்க அப்படின்னாலும் சரி, என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாம், அதே மாதிரி அவங்களோட கேரக்டர் குணாதிசயங்கள் எப்படி அமைய போகுது, இந்த 2026ல நிறைய பயிற்சிகள் இருக்க போகுது. ஸோ அந்த வருடம் முழுவதும் அவங்க லைஃபை எப்படி அமைச்சுக்கிட்டா என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம இந்த பதிவுல பேசுவோம். ஒவ்வொரு ராசிக்காரர்களா நம்ம பார்க்கலாம் சார், என்ன அவங்க செய்யணும், என்னெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்னைக்கு பார்க்க போறது மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களுக்கு இப்ப நான் சொன்ன அந்த 3 விஷயங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சார்.
நிச்சயமாக. இப்போ மிதுன ராசி அன்பர்களுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க குணாதிசயம் என்னன்னா, ம், இவங்க சமாதான பிரியர்கள், ம், கலை விரும்பிகள். ம், ம், அப்போ இந்த ராசிக்கு இவங்களுக்கு இந்த ஸ்டேஜ் அப்பியரன்ஸ், ஸ்டேஜ்லாம் பேச விட்டோன்னு வச்சுங்களேன், வேணாம் வேணான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ம். ஆனால் பிச்சு விளாசிடுவாங்க. மேடையில் ஏற்றுனதுக்கு அப்புறம் ம், நடனமாக இருந்தாலும் சரி, ஸ்பீச்சாக இருந்தாலும், பரதம் எதா இருந்தாலும், ம். இது இந்த இவங்களுக்கு இந்த பெஸ்ட் காம்பேரர் ஓகே. நிறைய பேர், ம், பெஸ்ட் மெமிக்ரி இதெல்லாம் இவங்களுக்கு உண்டு. ம், இதே இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில், ம், ஒரு சில விஷயம் கம்யூனிகேஷன் ஸ்கில், அந்த எந்த இடத்துல எந்த வார்த்தை சொன்னா கரைப்பார் கரைத்தார் கல்லும் கரை மாதிரி, இந்த மாதிரி சரியான வார்த்தை ம், இவங்களுக்கு பிடிச்சதே பார்த்தீங்கன்னா, ம், இவங்களுக்கு இந்த மியூசிக் வீட்டில் ஹோம் தேட்டர் வச்சு ம், அது மியூசிக் கேட்டால் ரொம்ப இவங்களுக்கு மனசுக்கு ரொம்ப இதாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இதை கேட்டுக்கணும். ம். அடுத்து புத்தகங்கள் தான் இவருக்கு சிறந்த நண்பர்கள். ஓ. வீட்டிலே ஒரு லைப்ரரி வந்துடும் ம், இவங்களுக்குன்னு ஒரு சாய்ஸ். இந்த இந்த புத்தகங்கள் இந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலர் ஃபினான்ஸாக போவாங்க, ஒரு சிலர் லவ் சம்மந்தப்பட்டதாக இருக்கும், ஒரு சில ஆன்மீக ரீதியாக. ம், அப்போ வீட்டில் லைப்ரரி இல்லாத மிதுனம் இல்லை. ம், குறிப்பாக பெட் அனிமல்ஸை வளர்க்க ஆசைப்படுற ராசி இங்க. ம், ம், குறிப்பாக இந்த பூனையாக இருக்கலாம், குருவியாக இருக்கலாம், ம். இல்லைன்னா இந்த டாக் நாய் விஷயம் பார்த்தா ஷிட்ஸ் டாக் நாயில இவங்க பெரிய நாயோட சின்ன குட்டி நாயை சொல்லுவாங்க, ம், அது ம். ஹைட் பப்பி மாதிரி பப்பி குட்டி மாதிரி குட்டி இருக்கிற இருக்கிறது. இந்த ஷிஸ்தோ பமேரியன் இந்த மாதிரி, ஆமா. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இவங்களுக்கு பிடிக்கும். ம், 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 அது அந்த உயிரினமும் ம். இவங்க கூட இரண்டு கலந்துருக்கும். ஓகே. அந்த மாதிரி இருக்கிற அம்சங்கள். ஆக மொத்தம் இவங்க மனிதர்களை தாண்டி மற்றவங்க கூட ஈஸியாக கம்யூனிகேட் ஆகக்கூடியது. ம், என்ன கோவம் மேக்ஸிமம் வராது, ம், டப்புன்னு வந்தால் பெரிய லெவலில் வர மாதிரி இருக்கும், அது ஒன்று தான். ம், ஆனால் இந்த ராசி பார்த்தீங்கன்னா எப்போவுமே மற்றவங்க கொடுக்குற அட்வைஸ் அப்படி பழிக்குங்க. ம், ஒரு சில ஏன்னா இந்த ராசி புதன் கரெக்டாக சொல்லுவாங்க, ம். இவங்களுக்கு வரும்போது கன்ஃபியூஸ் ஆகிக்குவாங்க, ஓ. இதுவா அதுவா. எதை சூஸ் பண்றது? ஆனால் பெஸ்ட் அட்வைசர், ம், ம். பெஸ்ட் கன்ஃபியூசர் பாரு இவங்களுக்கு. இதான் இந்த ராசியோட அம்சம். ரெண்டுமே சொல்லலாம். ஆமாம். ஓகே சார். இப்போ இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு லக்கு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய உணவுகள், ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்கு போறோம், நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது லைஃப்ல, புது மாற்றம் கிடைக்கணும்னா என்ன உணவை அந்த டேல எடுத்துக்கிறது சிறப்பு? நிச்சயமா இந்த ராசிக்கு உணவு வேலை செய்யுமா, நிச்சயமா வேலை செய்யும். ம், முதல்ல இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ம், இந்த பாதாம் இது மாதிரி நிறைய, அதாவது நட்ஸ்னா ஒரு விஷயம் மட்டும் இல்லை, ம். நிறைய இது கலந்துருக்கும். மிக்ஸ்டு நட்ஸா? மிக்ஸ்டு நட்ஸ் கரெக்டாக சொன்னீங்க. ஓகே. மிக்ஸ்டு நட்ஸ் காம்பினேஷன் நிறைய இது இருக்கும் இல்லையா, ம், அது இவங்க வீட்டில் இல்லாமல் இருக்காது. அதுதான் இவங்களுக்கு மிக மிக மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ம், இந்த மிக்ஸ்டு நட்ஸ் இவங்களுக்கு முக்கியமான நேரத்தில் ஒன்று ரெண்டு, ம், ஒரு சிலருக்கு பேரிச்சை சொல்லுவோம், ம், அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். இவங்களுக்கு இந்த லைட் மீல்ஸ், அதாவது சிரைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ம், சிறுதானியங்கள். ம், இப்போ என்னன்னா இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய மிதுன ராசிக்காரங்க வீட்டில் தோசையில் பார்த்தீங்கன்னா ம், குதிரைவாளி ம். ஒவ்வொரு ஐட்டமாக கம்பு, இருந்துச்சு தெனை அந்த மாதிரி. நிறைய. ஏன்னா இந்த ராசிக்கு அது செட் ஆகும். ஓகே. ஏன்னா இவங்க ராசி தத்துவத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு காற்று சம்மந்தப்பட்ட வீடு, வாதம். இப்போ வாதம் சம்மந்தப்பட்ட இதுக்கு பேலன்ஸ் கம்பல்சரி தேவை. ம், வாதம் பித்தம் கபம். அப்போ இவங்க ஹெல்த் ரீதியாகவும் சரி, ம், இப்போ உடம்பு கரெக்டாக இருந்தால் மைண்டு கிளாரிட்டியாக இருக்கும். இந்த மைண்டு கிளாரிட்டிக்கு இது சம்மந்தப்பட்டது. ம், அப்புறம் கீரை வகைகள், ம், இவங்களுக்கு அந்த கீரை வகைகள், ஏன்னா பச்சை சம்மந்தப்பட்ட கீரை வகைகளாக சரி, ம், கொத்தமல்லி இந்த மாதிரி விஷயங்கள், இதெல்லாம் அந்த முக்கியமான இடத்துக்கு போகும் பொழுது ம். பயன்படுத்திட்டு போனால் நிச்சயமாக மிகப்பெரிய இருக்கும். அதை தாண்டி இன்னும் அதிர்ஷ்ட பொருட்கள், தானம் கொடுக்கக்கூடிய பொருளும் இருக்குது, அதையும் சொல்கிறேன். ம். அப்போ இந்த பொருட்களை ஒரு முறை எடுத்து ம். போனால் தான் தெரியும். ம். எக்ஸாம் டைமில் யூஸ் பண்ணலாம், ஓகே. ஒரு இன்டர்வியூ சம்மந்தப்பட்டதை பண்ணலாம். ம், ம், இது இவங்க கூட எப்பவுமே இருக்க வேண்டிய பொருட்கள். ம். கண்டிப்பா இதெல்லாம் நம்ம வீட்ல இருக்கும். கண்டிப்பா அதை வந்து நம்ம எந்த டைம்ல பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்ப அதே மாதிரி இவங்க வந்து தானம் கொடுக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னா என்னென்ன பொருட்களை இவங்க ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போதோ இல்ல நல்ல விஷயம் நடக்கும் போதோ இவங்க தானமா கொடுப்பது ரொம்ப ஆகச்சிறந்ததா இந்த ராசிக்கு அமையும்ன்றத சொல்லுங்க சார். இப்போ இவங்களுக்கு தானம் அப்படின்னா இந்த பஞ்சகாவிய சம்மந்தப்பட்ட பொருட்கள், பஞ்சாமிர்தம் சம்மந்தப்பட்ட, பருப்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் தானமாக கொடுக்கலாம். இப்போ ஒரு கோயில் அன்னதானம் கொடுக்கலாம், பருப்பு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். பஞ்சாமிர்தம் வாங்கிட்டு வந்து உணவு நண்பர்களுக்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ இது மாதிரி கொடுக்க ஆரம்பிக்கலாம். இது என்ன ஆகும்னா தானம் கொடுக்கும் பொழுது இப்போ அபிஷேகம் பண்ணால் கூட பஞ்சாமிர்த அபிஷேகம் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ம், இதெல்லாம் இவங்களுக்கு நல்லதே வரவேற்க, தீயவை போக்கக்கூடிய அம்சமாக இருக்குது. ம், ஒரு சில உணவுப் பொருட்களை பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் நம்ம அது சொன்னோம் ஸ்பெசிஃபிக்காகவும் இருக்குது, அந்த பொருள் எடுத்துக்கிட்டால் மிக்க நல்லதாக இருக்கும். ம், இவங்க இந்த கூழ்னு சொல்லுவாங்க, ம், அதாவது ம், கூழ் சம்மந்தப்பட்ட பொருள், பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள், ம், இது நல்லா இருக்கு. இதுவும் இவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இன்னும் 2-3 பொருள் இருக்கு. தயிரில் சம்மந்தப்பட்ட பொருட்கள், தயிரில் வர பொருளாக இருக்கலாம், இல்லை பால் சாதம் சம்மந்தப்பட்ட பொருள், இதையும் பயன்படுத்தலாம் முக்கியமான நேரத்தில். ம், இது நம்ம எடுத்துக்க வேண்டிய பொருளாக இருக்கும். ம், இது என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு நட்சத்திர அடிப்படையில் இருக்கு. 3 நட்சத்திரம் இங்கே இருக்குது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம், திருவாதிரை மற்றும் புனர்பூசம். ம், இப்போ புனர்பூசம் பால் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் நல்லா இருக்கும். ம், அப்போ இதெல்லாம் எடுக்கும் பொழுது இவங்களோட அந்த வைப்ரேஷன்ஸ், அதிர்ஷ்டங்கள் முக்கியமான இடத்துல
மைத்திரேய முகூர்த்தம் குறிக்கிற மாதிரி முக்கியமான விஷயம் அனைத்துக்கும் பெஸ்ட்டாக இருக்குங்க இதெல்லாம். சூப்பர் சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க. நம்ம குணாதிசயம் பேசணும், அதே மாதிரி இந்த வருஷம் எப்படி இருக்கு, என்ன உணவு சாப்பிடணும், என்ன கொடுக்கணும் அப்படின்றது நிறைய நல்ல விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம நிச்சயமா தொடர்ந்து பேசலாம். ரொம்ப அற்புதமான தகவலா கொடுத்துருக்கீங்க. நன்றி சார்.